என்னை எதிர்த்தா என்ன நடக்குங்கிறத நீ மறந்திருக்க மாட்டல்ல? இத பார், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல. அந்த காஞ்சனா எதுக்காக என்ன வந்து பார்க்கணும்? என்ன வந்து பார்த்து எதுக்கு உன் பேர் அபி அபின்னு என்கிட்ட சொல்லணும்? சொல்ல. அவங்க எதுக்காக உன்னை பார்க்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்டே போய் கேட்டுக்கோ. கேட்டுக்கிறேன். அந்த காஞ்சனா கோமால இருந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் வாயில இருந்து எல்லா உண்மையும் நான் வர வைக்கிறேன். அப்போ அவ ஏதாவது உன் பேரு சொல்லி உன் ஆதாயத்துக்காக நீ எனக்கு எதிராக ஏதாவது செய்யற பண்றன்னு சொன்னான்னு வச்சுக்க. அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்க. கர்ணா, என்னாச்சு? ஏன் இப்போ டென்ஷனாக இருக்க? வெற்றி, வா கிளம்பலாம். இல்லை, உன்னை ஏதோ சொல்லி அவள் டென்ஷன் பண்ணியிருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஹீரோ அவளை. வெற்றி, நான் சொல்றத கேளு. இல்லை கர்ணா, அவகிட்ட நான் பேசியே ஆகணும். மா, கூட போயிட்டு வாங்க. சிலுவையில் அறைந்தாள் என்னை, தீயின் குடுவையில் அடைத்தாள் கண்ணையே, காதல் சிலுவையில் அறைந்தாள் என்னை, தீயின் குடுவையில் அடைத்தாள் கண்ணை, கனவுகளில் விழுந்த என்னை கவலையிடம் அனுப்புகிறாள், இளமையினும் கருவறை எங்கும் எரிதழலை கொளுத்துகிறாள், உயிருதிலும் பாது உறவுகளும் வீணோ, உலகம் இதுதானோ. ஏய், நீல திருந்தவே மாட்டியாடி? கர்ணாக்கு ஏதாவது டென்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கணுமா உனக்கு? ஏய், போது, இதோட நிறுத்திக்க சொல்லிட்டேன். பார்வதி அக்காவோட சாவுல இருந்து நாங்க இன்னும் மீண்டே வரல. இதுக்கு மேல கர்ணாக்கு உன்னால ஏதாவது கஷ்டம் வந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அநேகமா நீ உன் அண்ணனை வச்சுதான் விளையாட்டு காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதோ பாவம் பார்த்து உன் அண்ணனை பத்தி கர்ணா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்க. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது நீ செஞ்ச காரியத்துக்கு உன் குடும்பத்துல யாருமே இல்லாம பண்ணிடுவான். உன்னை நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு என்னை வச்சு நல்லா செஞ்சுட்ட. உன்னோட உயிர் நண்பன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லேட் ஆகுது இல்ல, நீ கிளம்பு. உட்காருங்க சண்முகம். இந்தா சுடர், டிசி கிடைச்சிடுச்சு. இத பத்திரமா வச்சுக்கோ. ஸ்கூல்ல சேர்ந்து நல்லா படிக்கணும், சரியா? ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். இருக்கட்டும் சண்முகம். மாதவி மேடம் வந்துட்டதுனாலதான் அபி உங்க கூட பேச முடியாம போயிடுச்சு. நீங்க சீக்கிரமே அபிய சந்திச்சு அவ லைஃப்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வக்கீலா பார்த்து அபிய வெளியே கொண்டு வரதுக்கான வழிய பாருங்க. கண்டிப்பா மேடம். மேடம், எங்களுக்கே தலைக்கு மேல 1008 பிரச்சனை இருக்கு.
சுடர வேணா நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இந்த கேஸ் கோர்ட்டுன்னெல்லாம் எங்களால அலைய முடியாது. தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். இல்ல அம்மு தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. ம்ம். தப்பு செய்யாமையா இத்தனை வருஷம் ஜெயில இருக்கா? மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்களேன் மேடம். அபி ஏன் ஜெயிலுக்கு போனா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கைதிகளோட எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. அதனாலதான் சண்முகத்தை போய் அபிய சந்திச்சு பேச சொல்றேன். நான் கண்டிப்பா போய் பார்க்கறேன் மேடம். இங்க பத்தியா? தருண், இத நீங்க 3 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயோ மேடம், பணம்லாம் வேணாம் மேடம். நீங்க ஏற்கனவே எங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவி ரொம்ப பெருசு. இதெல்லாம் வேணாம் மேடம், ப்ளீஸ். குழந்தைங்களுக்கு தானே கொடுக்கற சண்முகம், ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அது கரெக்ட் மேடம். ஊருக்கு வந்தா போனா பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்கறது வழக்கம் தானே. ம், வாங்கலனா மேடம் மனசு கஷ்டப்படாதா? நீ வாங்கிக்கோடா. சரிம்மா. இந்தாம்மா. சரிங்க மேடம், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் கிளம்புறோம். பாய் மேடம். பாய். சரிங்க மேடம். வாங்கடா. வர மேடம். வாங்க. சுடர், அந்த டிசியை என்கிட்ட கொடு, நான் பேக்ல வச்சுக்கிறேன். கொடு. மேடம், எப்பெல்லாம் ஜெயிலுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் மறக்காம அம்மாவை பாத்துருங்க மேடம். சரிடா கண்ணு. மேடம், சரளா பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. சுடர ஸ்கூல்ல சேர்த்துட்டு வேலையா ஜெயில போய் பர்மிஷன் வாங்கி அபிய பாக்குறேன் மேடம். கண்டிப்பா நான் நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்றேன். ஓகே சண்முகம், எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம், வரேன். ஸ்வேதா, நீ வந்ததுல இருந்தே ரொம்ப டென்ஷனா இருக்க. கொஞ்ச நேரம் போய் உட்காருமா. மா, இன்னைக்கு கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த அபி ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா? இத்தனை வருஷம் ஆகியும் ஏன் விடாம துரத்துறான்னு எனக்கு புரியல. ஏன் கால் பண்ணா எடுக்கவே இல்ல? காஞ்சனா கண்ணு முழிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? அபிய பத்தி ஏதோ எழுத ட்ரை பண்ணா, நடுவுல திரும்ப அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. அந்த அபிய என்னதான் வேணுமா அவளுக்கு? இன்னும் எத்தனை பேரை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காளோ? இத பாரு ஸ்வேதா, அவளை பார்த்து பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன். காஞ்சனா எதுக்காக என்ன பார்க்க வந்துட்டு அவ பேரை சொன்னாங்கன்னு தான் அபிக்கு தெரியாதுன்னு சொல்றா. இன்ஃபேக்ட் வெற்றி கூட அவளை பார்த்து வார்ன் பண்ணிட்டு தான் வரான். ஓ, சார் அவளை பார்த்துட்டு தான் வராரா? ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அந்த துரோகிய பார்க்காம சாரால இருக்க முடியல.